மத்திய அரசு கொண்டு வந்த ஹிட் அண்ட் ரன் என்ற சட்டம் தமிழகம் மட்டுமல்லாது இந்திய அளவில் லாரி ஓட்டுநர்களை பெரும் பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. 2023ஆம் ஆண்டு இறுதியில் நடந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது ஹிட் அண்ட் ரன் என்கிற சட்டத்தை திருத்தி அமைத்தது. அதாவது சாலை விபத்தில் ஒருவர் எதிர்பாராத விதமாக கொல்லப்பட்டால் வாகன ஓட்டுநருக்கு அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். ஆனால் தற்போது கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தத்தின்படி ஓட்டுநருக்கு 7 ஆண்டு முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் கூடவே 7 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இதுவே திருத்தி அமைக்கப்பட்ட ஹிட் அண்ட் ரன் சட்டம். இந்த சட்ட திருத்தத்திற்கு குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் நெடுஞ்சாலைகளில் லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போராட்டம் தற்போது தமிழ்நாட்டிலும் எதிரொலித்துள்ளது. சேலம் மாவட்ட ஓட்டுநர்கள் ஹெல்ப்லைன் அசோசியேஷன் மற்றும் மேட்டூர் தாலுகா ஓட்டுநர்கள் அசோசியேஷன் சங்கத்தை சேர்ந்த ஓட்டுநர்கள் பலர் சின்னக்காவூர் தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த வழியாக செல்லும் லாரிகளை வழிமறித்து போராட்டத்தில் இணைந்து கொள்ளுமாறு ஓட்டுநர்களின் கால்களில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கொண்டனர். இந்த சம்பவம் அறிந்த கருமலைக்கூடல் காவல் ஆய்வாளர் சபாபதி தலைமையிலான போலீசார் ஓட்டுநர் சங்கத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பொறுத்தவரை ஒருவேளை விபத்து ஏற்பட்டு யாரேனும் உயிரிழந்தால் 7 லட்சம் ரூபாய் அபராத தொகையை தங்களால் தர இயலாது என்றும் 10 வருடங்கள் சிறை தண்டனை என்பது மிகவும் கொடுமையானது என்றும் அவர்கள் தரப்பில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை திரும்ப பெறும் வரையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டும் என்றும் ஓட்டுநர்கள் கோரிக்கை வைத்தனர். தேசிய நெடுஞ்சாலைகள் ஏற்படும் விபத்துகளை தடுப்பதற்கு அரசு முன்னெடுத்த நிலையில் லாரி ஓட்டுநர்களின் போராட்டம் புதிய சர்ச்சையை கிளப்பி உள்ளது.